சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். அதை பற்றி தான் பேச போகின்றோம். பத்திரிகையாளர் திரு லட்சுமி சுப்பிரமணியம் அவர்களிடம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலம். நான் சொன்ன மாதிரி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைந்திருக்கிறார். இது யாருக்கு பலம், யாருக்கு பலமின்மை, யாருக்கு லாபம், யாருக்கு நட்டம் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. அரசியல்ல உண்டு தானே லாப நஷ்ட கணக்கு. ஆதவ் அர்ஜுனா தாவைக்காவில் இணைய போகிறார் அல்லது விஜய்க்கு ஆதரவாக இருக்க போகிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று இல்ல, டிசம்பர் 6ஆம் தேதி அவரு அந்த அம்பேத்கருடைய அந்த கூட்டத்துல பேசும்போதே விஜய்க்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு அல்ல, அங்க அவருக்கு அங்க இருக்கக்கூடிய செல்வாக்கு இது எல்லாமே தெரிஞ்சுது. அவரு விஜயோட டிராவல் பண்ண போறாரு அப்படின்றது அன்னைக்கே ஆப்வியஸா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் என்ன பேசுனாங்க, அதிமுகவுக்கு போக போறாரு, அவரு பிசிகாவில இருந்து விலக போகிறார் அப்படிதான் பேசப்பட்டது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அதிமுகவில் இடம் இருக்காது அப்படின்னு நான் நினைச்சேன். அதிமுகவில் அவருக்கு இடம் இருக்கவில்லை, தவைக்காவுக்கு தான் போவார்னு நினைச்சேன். அதுவும் இன்னைக்கு நடந்திருக்கு. சரி, இப்ப விஜய முதல்வர் ஆக்குறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இவர் இருப்பாரா ஆதவ், அல்லது திமுகவுடைய எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில அதிமுக தவக இந்த மாதிரியான ஒரு கூட்டணியை நம்ம ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற புள்ளியில நகர்வாரா? இல்ல, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளிதான் இந்த தேர்தலுக்கான முக்கிய ஒரு அம்சமாக இருக்க போகுது. ஏன்னா ரூலிங்ல இருக்காங்க டிஎம்கே. ஆன்டி இன்கம்பன்சிய யார் கேபிட்டலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலுக்கான முக்கிய அம்சம். ரெண்டாவது அதை நோக்கிய பயணத்துலதான் பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கிறது, அதிமுகவும் அதைதான் செய்வாங்க. விஜயனுடைய பார்ட்டி ஏற்கனவே அவர் பேசுறது எல்லாமே திமுகவுக்கு எதிரானதுதான் பேசுறாரு, சீமானும் அதையதான் பேசுறாரு. ஆதவ் அர்ஜுனா ஸ்ட்ராட்டஜி மூலமா அவருடைய ஸ்ட்ராட்டஜி விஜய்க்கு ஃபேவரபிளா ஒர்க் ஆகும் அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்ஸ் எடுப்பாங்க? ஏன்னா எல்லாருமே அன்டெஸ்டட் தான். ஆதவ் அர்ஜுனா அவருக்கு நிறைய, என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கு. அந்த ஆம்பிஷன்ஸுக்கு விஜயனுடைய பார்ட்டியில ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துதான் அவர் போறாரு. அவருக்கு போன எலெக்ஷன்ல, அதாவது 2024 தேர்தல்லையே ஒரு பொது தொகுதியில விசிகா கண்டெஸ்ட் பண்ணணும், அதுல அவர் கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தது. அப்படி இல்லை அப்படின்னா அதற்கு பிறகு ராஜ்யசபா தேர்தல்ல தனக்கு ஒரு எம்பி பதவி கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அவருக்கு இருந்தது. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது. அதுவும் நடக்கல. அதற்கு பிறகு திமுக விமர்சனம் அதிகமாக ஆனது. ஏன்னா அவர் நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், அதாவது விசிகாவில் துணை பொது செயலாளர் பதவி கொடுக்கப்பட்ட அன்னைக்கு அவர் திருமாவளவனுக்கு நன்றி சொன்னது போக கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை சந்திச்சாரோ இல்லையோ, நேரடியாக முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தான் சந்திச்சு ஆசி வாங்கினார். அப்போ அன்னைக்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்த ஒரு நபர் ரொம்ப வேகமா வெளியில திமுக எதிர்ப்பு பேசுறாரு, திமுகவினுடைய குடும்ப அரசியலை எதிர்த்து பேசுகிறார், திமுக மன்னராட்சி நடத்துறீங்க அப்படின்னு விமர்சனம் பண்றாரு அப்படின்னா அவருக்கான எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படவில்லை அப்படிங்கறதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் நடந்திருக்கு. இப்போ தாவேக்காவில இணையறதுமே தனக்கு கட்சியில பொறுப்பு கிடைக்கும், அதுக்கு அடுத்தது வேறு பொறுப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஆதவ் அர்ஜுனா அங்க சேர்றதுனால மட்டுமே விஜயனுடைய பார்ட்டி பெரிய பலம் பொருந்திய ஒரு கட்சியாக மாறிட போறது கிடையாது. ஏன்னா நீங்க ஆதவுக்கான ஃபேன் ஃபாலோயிங்கோ இல்ல ஆதவுக்கான கார்டர் ஃபாலோயிங்கோ நீங்க எங்க இருக்குன்றத நீங்க எனக்கு தெரியல. ஒருவேளை இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்ததுனாதான் அவங்களால ஒரு பெரிய வெற்றியை கொண்டு கொடுக்க முடியும். இப்ப நீங்க அதிமுகவுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முன்னாள் அமைச்சர் இல்ல திமுகவுல இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க இன்னொரு பார்ட்டிக்கு போறாங்க அப்படின்னா அவங்க கூட போய் சேரக்கூடிய ஆட்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு அந்த மாவட்டம் முழுக்கவே இல்ல அந்த பகுதி முழுக்கவே ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கும். அது மாதிரி செல்வாக்கு இருக்கக்கூடிய நபர்களை நீங்க கூட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா அது ஓட்டா கன்வெர்ட் ஆகும். இது நீங்க யூடியூப்ல பேசுறதுக்கும் டெலிவிஷன் சேனல்ஸ்ல உட்காந்து பேட்டிகள் கொடுக்கறதுக்கும் அது போக சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறதுக்கும் தான் இது பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குமே தவிர இது ஓட்டா களத்துல கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு தெரியல. அதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.
ஒருவேளை அவரை அவருக்கு ஓட்டா கன்வெர்ட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி நிறைய தெரியுமோ என்னவோ. அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜி டீம் தான். அவர் வந்து அவர்கிட்ட ஒரு பெரிய டேட்டா மைன் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் பெரிய அளவுல ஒர்க் பண்ணி வச்சிருக்காரு. அவரோட வார் ரூம் வந்து அவரோட வார் ரூம்ல பெரிய அளவுல அந்த லாஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 தேர்தல்கள் தமிழ்நாட்டுல வந்து எப்படி மாறி இருக்கு, என்னென்ன மாதிரியான ஓட்டிங் பேட்டர்ன்ஸ் இருந்திருக்கு, இது எல்லாமே அவருக்கு தெரியும். அதெல்லாம் அவர் ஸ்டடி பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அது இந்த தடவை இப்ப வந்து அவருக்கு அது வந்து பலம் கொடுக்குமா, அது வந்து தாவேகாவுக்கு பெரிய அளவுல உபயோகமானதாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து ஜான் ஆரோக்கியசாமின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவருக்கு அவங்க கூட இருக்காரு. அவரு கிட்டத்தட்ட விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு இருந்தே பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து பார்ட்டியோட ஆபீஸ் பேரர்ஸ் எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும், எங்கெங்க அப்பாயிண்ட் பண்ணணும், யாரு சரியான ஆட்களாக இருப்பாங்க, அந்த கூட்டங்கள் எப்படி நடத்தணும், இதெல்லாமே அவங்க ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால இப்போ வந்து அதை வந்து ஆடட் அந்த ஸ்ட்ரென்த்துக்கான ஒரு பெரிய அடிஷனா இருப்பாரு. ஆனா அதுதான் வெற்றிக்கான வழியாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப காலமாக ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார். இப்ப கூட பிரசாந்த் கிஷோர்கிட்ட பேசிட்டு அதுக்கு பிறகுதான் இங்க வந்து இணைந்திருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனா பிரசாந்த் கிஷோர் வந்து தமிழ்நாட்டுல அவராலதான் திமுக வெற்றி பெற்றாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா திமுகவுக்கு கடந்த தேர்தலுக்கு திமுகவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. பிரசாந்த் கிஷோர் இருந்ததுனால அவங்க வெற்றி பெற்றிருக்கணும் அப்படின்னா 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் அவங்க வந்து ஜெயிச்சிருக்கணும். கிட்டத்தட்ட கூட்டணியோட சேர்த்து கிட்டத்தட்ட 170 தொகுதிகள் தான் வந்தது. இந்த நம்பர்ஸ் கூட நம்பர் வந்து குறைஞ்சுது. அப்போ பிரசாந்த் கிஷோர் தான் பலம் அப்படின்னா ஆதவர்ஜுனா அவரோட அட்வைஸ்ல தான் போறாரு அப்படின்னு சொல்றேன். பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு. அதே சமயம் பார்த்தோம்னா திருமாவளவன் அவர்கள் 30 வருடங்களாக இந்த அரசியல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போதே ஆதவர்ஜுனாவால ஏற்பட்ட அந்த சலசலப்பு அப்படிங்கிறதே ஒரு பேசு பொருளா மாறிச்சு விசிகாவை. அந்த சூழ்நிலையில இப்ப விஜய் கிட்ட ஆதவ் அப்படிங்கும் போது அவரோட ஆதவோட அதிரடி இந்த விஜய் சமாளிக்கிறாங்க. ஆதவர்ஜுனா வந்து அவர் வந்து ரொம்ப ராவான ஒரு பர்சனா இருக்காரு. அரசியல்ல வந்து நெளிவு சுழிவுகள் அதிகமாக இருக்கும். நீங்க பேக்டோர்ல இருந்து ஒர்க் பண்றவங்க எப்போதுமே முன்னுக்கு வந்தாங்கன்னா அவங்களால பெரிய அளவுல வெற்றி பெற முடியாது. நீங்க அப்படி பின்னால இருந்து அரசியல் காய் நகர்த்தல்களை செய்யக்கூடியவர்கள் அந்த அரசியல் மட்டும்தான் அவங்களால செய்ய முடியும். வெளியில வந்து ஓட்டு அரசியலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு தோல்விதான். ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்களால வந்து வியூகம் வகுத்து கொடுக்க முடியும். அவர்களுக்கான வியூகம் வந்து பெரும்பாலும் தோல்வியாகத்தானே முடியும். அப்படி இப்ப நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. நிறைய ஆட்களை வந்து நம்ம பேர் சொல்லியே சொல்லிட முடியும். ஆதவர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு மட்டும் இல்லாம அவருக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீமா, அதாவது பிரதான அரசியல்ல அவர் இருக்கணும், ஒரு பதவியில இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அதை அவர் செய்யறாரு. அது அவருக்கு கை கொடுக்குமா, இல்ல விஜயோட நீண்ட காலம் அவரால் பயணிக்க முடியுமா அப்படின்னா அது வந்து இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பெரிய அளவுல அவரால் பயணிக்க முடியாது. ஏன்னா திருமாவளவனுடைய கட்சியில வந்து அவர் சொன்னது வந்து இது அதாவது ஒடுக்கப்பட்டவர்களுக்கான ஒரு அரசியல் கட்சியாக மட்டுமல்லாமல் இது வந்து பொதுத்தளத்துல இயங்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் எல்லாருக்குமான ஒரு கட்சியாகவும் இதை மாற்றணும் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு பிறகு இன்னொரு முறை பேசும்போது என்ன சொன்னாரு, ஒரு பட்டியலினத்தவர் வந்து கட்டாயம் முதலமைச்சராக வேண்டும், கூட்டணி ஆட்சி வரணும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப விஜய் கிட்ட போய் அதே கோரிக்கையை அவரால் வைக்க முடியுமா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. பட்டியலினத்தவர் ஒருவரை முதல்வராக்குவதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு திருமாவளவனோட இருக்கும்போது சொன்னவர் இப்போது விஜய்கிட்ட போய் பட்டியலினத்தவர் ஒருவர் தான் முதல்வராக வர வேண்டும், அதனால நீங்க சிஎம் கேண்டிடேட்டா இருக்காதீங்க, அப்படிப்பட்ட ஒருவருக்கு கேண்டிடேச்சர் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரால் ரிக்வெஸ்ட் பண்ண முடியுமா? அது முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா முடியாது, செய்ய முடியாது. அப்படி இருந்தா ஆதவர்ஜுனாவுடைய அரசியலை வந்து என்ன சொல்ல முடியும்? ஆதவர்ஜுனாவுக்கு அவருக்கு பதவி வேண்டும், ஒரு இடத்துல வந்து திரும்பவும் ஒரு பேசு பொருளாக இருக்க வேண்டும், மக்கள் அவரை பத்தி பேசணும் அப்படின்றதுக்காக தான் அங்க போயிருக்காரு. இலக்குன்னு தானே சொல்லியிருக்கிறாரு. இப்ப கூட்டணி ஆட்சிக்கு விஜய் ஒத்துக்கிட்டாரு. அந்த முதல் கோரிக்கை அவருக்கு அவர் சொன்னபடி நிறைவேறி இருக்கு. எனக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க, துணை முதல்வர பட்டியல் இனத்தவரை கொடுங்கன்னு கூட இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணலாம். யாரு துணை முதல்வர்? அப்போ யாரு பட்டியல் இனத்தவர், யாரு துணை முதல்வர்? இல்ல இவரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணும்போது ஆதவ் வந்து இலக்கு எங்களுக்கு பட்டியல் இனத்தவரை முதல்வர் அரியணையில உட்கார வைக்கணுங்கிறது, நாங்க துணை முதல்வரா கூட குடுக்குறோம்,
பட்டியல் இனத்தவருக்கு முக்கிய துறைகள் கொடுக்கிறோம் அப்படின்னு கூட பிரச்சாரம் பண்ணலாம். எடுத்த உடனேயே முதல்வருக்கு அப்படிங்கறத அவர் கொண்டு வருவாரா? இப்பதானே ஜாயின் பண்ணிருக்காரு. இல்ல நீங்க ஒண்ணு மட்டும் எனக்கு சொல்லுங்க, கூட்டணி ஆட்சி அப்படின்னா யாரோட போய் இப்ப விஜய் கூட்டணி வைக்க போறார்? ஒண்ணு சொல்லுங்க. இன்னைக்கு இருக்க சூழல்ல விஜயனுடைய கட்சியில முழுமையாக எல்லா மாவட்ட பொறுப்புகளும் இது வரைக்கும் போடப்படல. 120 மாவட்டங்களாக இப்பதான் பிரிச்சிருக்காங்க. வெறும் 19 மாவட்டத்துக்கு தான் பொறுப்பு போட்டிருக்காங்க. பூத் கமிட்டி சில மாவட்டங்களுக்கு பூத் கமிட்டி போட்டிருக்காங்க. இன்னும் மற்ற பகுதிகளுக்கு எல்லாமே போடணும். தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு. இந்த 1 வருஷத்துக்குள்ள இவங்க எல்லா மாவட்டங்களுக்கும் பொறுப்புகள் போட்டு, இந்த பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் களத்துல போய் வேலை செஞ்சு, அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் பிரச்சாரம் போகணும். அதுக்கு பிறகு இஷ்யூஸ் என்னங்கிறத பேசணும். இது எல்லாம் நிறைய இருக்கு. நான் என்ன சொல்றேன், திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனா டிஎம்கேவை ஓட் அவுட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழல் இப்ப வரைக்கும் வரல. அது ஒருவேளை இந்த 1 வருஷத்துக்குள்ள அது சூழல் மாறக்கூடிய ஒரு நிலை கூட வரலாம், வராமலும் போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த சமயத்துல எந்தெந்த இஷ்யூஸ பேசணும் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே ஆன்டி டிஎம்கே அப்படின்ற போது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாமே அதிமுகவுக்கு வரக்கூடிய சூழல் தான் இப்போதும் இருக்கிறது. ஏன்னா பிரதான எதிர்கட்சி அதிமுக தான். அதிமுக அல்லாத மற்ற கட்சிகள் நீங்க தமிழ்நாட்டுல ஒரு கணக்கு போட்டு பாருங்களேன், 70% தான் நமக்கு மேக்சிமம் 70% தான் நமக்கு ஓட்டிங் பர்சன்டேஜ். 100% வாக்காளர்கள் பூத்துக்கு வாக்களிக்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட 70% பேர் தான் வாக்களிக்க வராங்க. இந்த 70%த்துல 30% 2 அதாவது கிட்டத்தட்ட 60-62% வரைக்கும் இந்த 2 பிரதான கட்சிகளும், பிரதான திராவிட கட்சிகள் கிட்டையும் அவங்களோட ஓட் பேங்கா தான் இருக்கு. பெரும்பாலும் அவங்கதான் ஓட்டு போடுறாங்க. நீங்க டிஎம்கேக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாலிடா வரக்கூடியது இப்ப இந்த சூழல்ல 24-27% அவங்களுக்கு ஓட்டு வந்துடும். அதே போல அதிமுகவுக்கும் 24-27% ஓட்டு வரும். மிச்சம் இருக்கிறதான் மீதி எல்லா இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பிரிச்சுக்கிறாங்க. அத நீங்க பாத்தீங்கன்னா 96க்கு பிறகு வைகோ அந்த ஸ்பேஸ், அதாவது 60க்கு மேல இருந்து அந்த 70%க்குள்ள இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 6-8% இல்லைன்னா 9-10% வைகோ 96-2001 அந்த காலகட்டம் வரைக்கும் வைகோவுக்கு அந்த ஓட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாமக அந்த வாக்குகளை பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க, மூப்பனார் தலைமையிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ். அதற்கு பிறகு அந்த ஸ்பேஸ ஏன்னா அதுக்கப்புறம் காங்கிரஸா மாறிட்டாங்க. அவங்க காங்கிரஸா மாறினதுக்கு பிறகு அந்த ஸ்பேஸ விஜயகாந்த் கேப்சர் பண்றாரு. விஜயகாந்தனுடைய தேமுதிக அவங்களுடைய செல்வாக்கு குறையும் போது அந்த இடத்துல அதை நிரப்புனவர் சீமான். சீமானுக்கு கடந்த தேர்தல்ல கிட்டத்தட்ட 8% வாக்குகள். சீமானுடைய வாக்குகள், சீமானுக்கு வந்த வாக்குகள்ல கொஞ்சத்தை சேர்த்து பிரிச்சுக்கிட்டவர் போன சட்டமன்ற தேர்தல்ல கமல்ஹாசன். அப்ப இந்த தேர்தல்ல இந்த ஸ்பேஸ மட்டும்தான் யாரா இருந்தாலும் டார்கெட் பண்ண முடியும். சோ இப்ப சீமானுடைய செல்வாக்கு சரிகிறது அப்படின்னா அந்த இடத்துல விஜய் நிரப்புவாரா? விஜயால இப்பவே இமீடியட்டா ஒரு மெயின் ஸ்ட்ரீமா ஒரு மிகப்பெரிய 2 திராவிட கட்சிகளுக்கும் போட்டியா அல்லது ஆல்டர்னேட்டா வந்துருவாருன்னு அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. விஜயகாந்தனுடைய ஸ்பேஸ் என்னவாக இருந்ததோ அதைத்தான் அவர் எடுத்துக்கொள்ள முடியும். நீங்க எடப்பாடி பழனிசாமி தானே இருக்காரு, ஜெயலலிதா இல்லையே, இப்போ அதிமுக அதே செல்வாக்குல இல்லையே, அப்படி எல்லாமே நீங்க கேள்வி கேட்டாலும் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பையோ திமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பையோ மற்ற எந்த ஒரு புதிய கட்சி வந்தாலும் அவங்களால மேட்ச் பண்ண முடியாது. சரி, அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா அதிமுகவுக்கு போகதான் அப்படிங்கிறீங்க. அதிமுக வாக்குகளை கூட பிரிக்கிறதுக்கு விஜய் முடியாது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இல்ல நான் என்ன கேக்குறேன், அதிமுகவுடைய வாக்குகளை விஜய் பிரிச்சுக்கிறாரு அப்படின்னா அது எல்லாமே திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தானே, அதுதானே உடைய போகுது. அப்போ அதிமுகவுடைய வாக்குகள் இல்லாம போகுதுன்னா ஏடிஎம்கேல இவ்வளவு வருஷம் இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க பார்ட்டியை திரும்ப ரீவாம்ப் பண்றதுக்கான வேலைகள் எல்லாம் நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. திமுகவும் அதை செய்யறாங்க. இப்பவே ஸ்டாலின் முதலமைச்சர் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு, நீங்க தேர்தலுக்காக வேலை செய்யணும், 200 இடங்கள்ல வெற்றி பெறணும். விஜயினுடைய கட்சி எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்களோ அதை விட பல மடங்கு. ஏன்னா ஏற்கனவே இவங்க பல ஆண்டுகளாக ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய டிராவிடியன் பார்ட்டிஸ் 2 பேருமே அவங்களுக்கு தெரியும் புதுசா ஒரு கட்சி வரும்போது என்னென்ன சவால்கள் இருக்கும், நம்ம எப்படி அதை களத்துல எப்படி சந்திக்க முடியும் அப்படிங்கறதும் அவங்க யோசிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோடு கூட்டணி விஜய்
பேசியிருக்காரு ஏற்கனவே 80 இடங்களுக்கு பேசினாங்க. அப்படி ஒருவேளை கூட்டணியில தான் இருக்க போறாங்க அப்படின்னா எதுக்காக வந்து நிர்மல்குமார் இன்னைக்கு அதிமுகவை விட்டு தாவேகாவுக்கு வந்தாருன்னு எனக்கு தெரியல. கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்தது உண்மையாக இருந்தால் கூட்டணி கட்டாயம் அமையும் அப்படின்னா ஏன் வந்து இது இந்த முடிவு ஏன் எடுக்கணும்? அதிமுகவிலேயே இருந்திருக்கலாமே, எப்படி இருந்தாலும் கூட்டணி தானே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நிர்மல்குமார் அவரு நிர்வாகி தானே, நிர்மல்குமாரை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியுமா? இதே வேற ஒரு மேல் மட்டத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்திருந்தா இத வந்து கூட்டணியில இருக்க போறவங்க தான் இங்கேயே வந்தாங்கன்னு நம்ம கேட்கலாம். இவரு நிர்வாகி தானே, இன்னைக்கு இங்க வருவாரு, நாளைக்கு 2 பேருக்கும் சேர்த்து வேலை. இல்ல, நிர்மல்குமார் வந்து அவருக்கு பெரிய கட்சியில அதிமுகவுல பெரிய செல்வாக்கு இருக்கிறதாகவும் எனக்கு தெரியல. அவர் வந்து வாக்கு அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு நபரும் கிடையாது. அவருக்கு பெரிய அளவுல அவர் இயங்கக்கூடியது சோசியல் மீடியாவிலதான். பட் நிர்மல்குமாரை வச்சு நம்ம வந்து அதிமுகவினுடைய பலத்தையோ பலவீனத்தையோ அவர் இங்க இணையறதுனால அதை முடிவு பண்ணிடவே முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க ஆரம்பத்துல கேட்டது, ஒருவேளை கூட்டணி அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ், அதாவது கட்சியில இருந்த பன்னீர்செல்வம் பல ஆண்டு காலமாக தன்னோட பயணித்தவர். அதாவது ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக அறிவித்த ஒரு நபருக்கு கூட முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்க முடியாத பழனிசாமி அவர்களால எப்படி வந்து கூட்டணியில எடுத்துக்கிட்டு ஒரு கூட்டணி ஆட்சிக்கு விஜயை வந்து கூட வச்சுக்கிட்டு அந்த முதலமைச்சர் பதவியை, விஜய்க்கு முதலமைச்சர் பதவிதான், அதுக்காக அவர் தான் சிஎம் கேண்டிடேட்னு தானே உங்களுடைய பார்ட்டி ஆட்கள் எல்லாருமே சொல்றாங்க. அவரும் அதுக்காக தானே கண்டெஸ்ட் பண்ண போறாரு. அவர் சிஎம் இல்லாம சேரும்போது இபிஎஸ் விட்டு கொடுப்பாரா? இபிஎஸ் நீங்க சொல்ற அததான் நான் கேட்கிறேன். பெரிய இபிஎஸ் முதல்வர் விட்டு கொடுக்கறதா இருந்தா இங்க வந்து விஜய் தான் விட்டு கொடுப்பாங்க. விஜய் தான் விட்டு இங்க 2 பேரும், அதாவது விஜய்க்கு இருக்கிறத விட ஸ்டார் பவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகம் இருக்குன்னு வந்து விஜய் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. விஜய் தான் பெரிய ஸ்டார், அவர் தான் முதலமைச்சர் அப்படின்றதும் விஜய் கட்சியில இருக்கக்கூடியவர்களும் சரி, மற்றவர்களும் அவரோடய பயணிக்கக்கூடியவர்களும் அதை தான் சொல்லுவாங்க. அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். தன்னுடைய கட்சியில் தன்னோட கூடவே பயணித்த ஓபிஎஸ் அவர்களுக்கே விட்டு கொடுக்க முடியாத பழனிசாமி அவர்களை எப்படி அதை விஜய்க்கு விட்டு கொடுக்க முடியும்? அப்ப கூட்டணி ஆட்சி அப்படின்ற போது அதிமுகவுக்கு அது ஒத்து வராது. ஏன்னா ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து அந்த லீடர்ஷிப்புக்கு ஒரு 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 கரிஸ்மேட்டிக் ஒரு லீடர்ஷிப் இருந்திருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லீடராகவும் இருந்திருக்காங்க. அவங்கதான் எப்போதும் முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துலயும் இருந்திருக்காங்க. அதிமுக வந்து யூனிட்டரி லீடர்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த யூனிட்டரி லீடர்ஷிப்பை மட்டும்தான் எப்போதுமே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த முறை ஒருவேளை அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி அப்படின்னா தாவேகாவுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து அந்த முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறதெல்லாம் முன்னாலேயே முடிவு பண்ண மாட்டாங்க. கூட்டணி ஆட்சி அப்படின்றதுக்கான இடமே இருக்காது. ஒருவேளை தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணியில வந்தால் 2011 விஜயகாந்தோட ஜெயலலிதா எப்படி ஒரு கணக்குல வந்து கூட்டணி வைத்தார்களோ அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இவங்க வந்து இன்னைக்கு முடிவு பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்பேஸ கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துலயுமே நம்ம விஜய பேசுறோம், ஏடிஎம்கே பேசுறோம், டிஎம்கே பேசுறோம், ஆனா பிஜேபியும் அண்ணாமலையும் அப்படியே விட்டுறோம். அவங்களுக்கான ஸ்பேஸ் எங்க? ஏன்னா அவங்க ஏற்கனவே 4 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. அந்த 4 எம்எல்ஏக்களுமே அதிமுகவோடு கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவர்கள். அந்த 4 எம்எல்ஏக்களும் திரும்பவும் அசம்பிளிக்கு வரணும்னு நினைக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு திரும்பவும் பதவி கிடைக்கணும்னு கட்சி நினைக்காதா? இல்ல அவர்களை போல இன்னும் கொஞ்சம் பேர் வந்து அசம்பிளிக்குள்ள வரணும், அவங்களும் எம்எல்ஏக்களாக இருக்கணும்னு பார்ட்டி நினைக்காதா? அப்படி நினைச்சாங்கன்னா அவங்க வந்து எந்த கட்சியோட கூட்டணியில் இருந்தால் தங்களுக்கு வெற்றி அப்படின்ற போது அதிமுகவோடு கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி. விஜயோட கூட்டணிக்கு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா புதிதாக வந்த ஒரு கட்சியோட அதிமுகவும் அல்லது பிஜேபியும் இப்போதைக்கு கூட்டணிக்கு விஜயோடு போவாங்க அப்படின்லாம் நான் நினைக்கல. அதுவும் ஆதவ அர்ஜுனா சேர்ந்துட்டதுனால அவங்க வந்து பெரிய அளவுல இன்னைக்கே ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி இப்பவே இமீடியட்டா எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுவாங்கன்னு தோணல. போக போக நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஆதவ அர்ஜுனாவை தாண்டி இன்னும் நிறைய முகங்களை கட்சிக்குள்ளாக இழுக்க வேண்டும், இன்னும் நிறைய பேரை வந்து பதவிகள் கொடுக்கணும் அப்படின்றது விஜயனுடைய பார்ட்டியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அந்த எண்ணங்கள் இருக்கிறது. ஆனால் இதுக்கு முன்பு காங்கிரஸ்ல இருந்தவங்க, ஏடிஎம்கேல இருந்தவங்க, டிஎம்கேல இருந்தவங்க, இப்படி ஒரு சிலர், அதாவது இன்றைக்கு செல்வாக்கு இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்ல ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்தவர்கள், முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கூட விஜயை சந்திக்கிறதுக்காக நேர்ல போயிருந்தாங்க. சில பேரை, ஒரு சிலரை மட்டும்தான் அவர் சந்தித்தார். அந்த சந்திப்புகள் கூட பெரிய
ரொம்ப நேரம் நீடிக்கல. ஓரிரு நிமிடங்கள்ல முடிஞ்சிருச்சு. நிறைய பேரை அவர் சந்திக்கவே இல்லை அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க போயஸ் கார்டன் இல்லத்துக்குள்ளேயே இருந்து வெளியில என்ன நடக்குது, எப்படி இயக்கணும், யாரை இங்கே இயக்கணும், யார் என்ன செய்யறாங்க அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வெளியில வந்து பேசாம அவங்க ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ஸ்குள்ள அவங்க இருந்திருந்தாலுமே அவங்களுக்கு அது வந்து ஒத்து வந்தது. அவங்களால சாத்தியப்படுத்த முடிஞ்சது ஜெயலலிதாவால. ஆனால் அதையே இன்னைக்கு வந்து வேறு யாரும் செய்ய நினைச்சா அது வந்து அவங்களுக்கு அது பலம் கொடுக்காது. அந்த அரசியல் வேறு, அன்றைக்கு இருந்த சூழல் வேறு, ஜெயலலிதாவுக்காக ஒர்க் பண்ண ஆட்கள் வேறு. இன்னைக்கு அதே மாதிரியான விசுவாசத்தோடு அன்றைக்கு ஜெயலலிதாவோடு இருந்த அதிமுகவினரை போல இன்றைக்கு எல்லா கட்சியிலயுமே ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதனால ஜெயலலிதா பாணியில் அரசியல் நடத்தணும் அப்படின்னா அது இன்னைக்கு வெற்றியை கொடுக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றுதான் இந்த இணைப்பு நடந்திருக்கிறது. அடுத்து என்ன மாதிரியான வியூகங்கள்லாம் வகுக்கிறாங்க, கட்சியை எப்படி கொண்டு போறாங்கன்னு அடுத்தடுத்த கட்டத்துல கண்டிப்பா பேச வேண்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.